கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்ட சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். ஒரு அமைச்சராக பொறுப்பெடுத்தவருக்கு நான் வணக்கம் வேண்டும். ஸ்கெட்ச் போட்டிருக்கேங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டோம், நீங்களே தப்பி தவறி திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கண்டுகொள்ளாம விட்டதுடைய விளைவு. இவெல்லாம் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் ஏறி அமர்ந்திருக்கிறீர்கள். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு எதிர்கட்சியும் செய்யாத சாதனையை, ஆட்சியில் இருந்தாலும் சாதனை தான், ஆட்சியில் இல்லை என்றாலும் சாதனை தான் என்று வரலாறு போட்டக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்கட்சியும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பேசி சமாதானம் செய்து அந்த ஆட்சி அமையட்டும், ஜனநாயக பாதையில் இன்னொரு கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு தலைவர், வரலாற்றில் ஒரு தலைவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதப்படும். நினைச்சுட்டா ஆட்சி அதிகாரம் அமைச்சராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று. அறவேக்காடுகளே, ஆர்வ கோளாறுகளே, உங்களை ஆட்சி அமைப்பதற்காக அனுப்பப்படவில்லை, உங்களை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி எதுக்கு தெரியுமா? மக்கள் மன்றத்தில் உங்களை அம்பலப்படுத்துவதற்கு. முதல் நாள் இருந்து நானும் எத்தனை ஆட்சி நான் பேசக்கூடாது அவர் அனுபவத்துல. பட் நம்ம ஒரு கூர்ந்து அரசியலை கவனிக்க ஆரம்பித்து எத்தனையோ ஆட்சிகளை அல்லது வரலாற்று பூர்வமா படிச்சு சில ஆட்சிகளை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். டே ஒன்னு அவனை எக்ஸ்போஸ் ஆக மாட்டான். முதல் நாளே அம்பலப்படுறது, பதவியேற்பு பிரமாணத்தில் அம்பலப்படுறது. கஜானால காசு இல்ல, கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படிங்கிறாரு. பழைய மாதிரி எங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஆக்சுவலா நம்ம எதிர்கட்சி பேசும்போது பேசி எந்திரிச்சு பேசுவார். நான் பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகும்ல. எதிர்கட்சி தலைவர் தாறுமாறா பேசிட்டார். மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தாறுமாறா பேசிட்டார். எனக்கு பயம் என்னன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஆச்சே, எதிர்த்ததா பயங்கரமா பேசிட போறாரு, நமக்கு அது வேற டென்ஷனா இருக்கும் பதில் பேசுற வரைக்கும். எந்திச்சு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெஞ்சு பேர் முடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் நடக்கும், டே அவன் கவனிக்கல தூங்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து எந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா ஒரு பதிலையும் சொல்லவில்லை. ஆனால் பதவியேற்பு பிரமாணத்தில் அவ்வளவு பேசுறாரு. காரணம் என்ன? மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்கள் கஜானாவை துடைத்து வச்சுட்டு போயிருக்கீங்க, என்னால எப்படி உங்களுக்கு காசு தர முடியும்? இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்கள், இவர்களை அம்பலப்படுத்துவதற்காக மட்டுமே அவர் சொல்லக்கூடிய அந்த 4 மாசமோ 6 மாதமோ நாம் பம்பரமாக சுழன்று இந்த யூட்டோப்பியன் லைஃபிலே கற்பனை உலகத்தில் இந்த மக்களை தள்ளி சிறு பிள்ளைகளை ஏமாற்றி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சின்ன பிள்ளைலாம் வந்து ஓட்டு கொடுத்துற காதை திரும்பி பலார் வச்சிருக்கணும். உன் வயசு எதுக்கு எதுன்னு கேட்டிருக்கணும். என்ன அறிவு கிட்ட சின்ன பிள்ளைங்க என்னப்பா பண்றது? பேரன் சொன்னான்னு பார்த்தேன், தாத்தா பாட்டி போட்டது சிரிக்கிறாரு. தாத்தா போட்டாருன்னு நினைக்கிறேன் அநேகமா அவரு. பேரன் சொன்னான்னு தாத்தா பாட்டி போடுறது, புள்ள சொன்னாரு. உங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? சமூக அக்கறை இல்லையா? யாரை அமர வைத்திருக்கிறீர்கள்? இந்தியாவே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்த ஒரு தலைவர் பீகாரிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். வலிக்குதுதான், கஷ்டமா இருக்கு அந்த முன்னாள் வார்த்தையை சேர்க்கிறப்ப, கஷ்டமா இருக்கு ரொம்ப. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களோடு பீகார் சென்ற போது கண்கூடாக பார்த்தவன். எல்லைகள் கடந்து இந்த தலைவருக்கு பார்டரே இல்லை, எல்லைகள் கடந்து அந்த மக்கள் நேசித்தார்கள். 2000 கிலோமீட்டர்கள் கடந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை சொன்ன போது பீகார் மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். இவர் யார் தெரியுமா? இந்த வடநாட்டு மக்கள் தமிழ்நாட்டிற்கு பஞ்சம் விலைக்கு சென்றால், நாம் நம்முடைய பொருளாதார காரணத்திற்காக பீகாரில் இருந்து தமிழ்நாடு சென்றால் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார், நம்முடைய பொருளாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து எங்கும் யாரும் சென்று சிரமத்திற்கு ஆளாகி இருக்கலாம், ஆனால் இதே வடநாட்டு மக்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்தபோது ஒரு சிறு தாக்குதல் நடந்த போது அவர்களை உடனடியாக கைது செய்து அதற்கு எதிராக சோசியல் மீடியாவிலே பொய் பிரச்சாரம் செய்தவனை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த வரலாற்றின் நாயகன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்றைக்கு அத்தனையும் பொய் புரட்டி அம்பலப்படுத்த வேண்டும். நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் தமிழகம் முழுக்க இவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். ஒருத்தன் பேசுறான் நேத்து, எனக்கு கொடுமை என்னன்னா, நேத்து வரைக்கும் ஒரு யூடியூபர் ஆச்சடா, இவன் அமைச்சரா? யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் எப்படி வரணும்? முதலமைச்சரே அப்படிதான். பதில் சொல்ல தெரிஞ்ச அவன் சொல்ல மாட்டானா?
அந்த மீட்டிங் உட்கார்ந்து எல்லாரையும் மீட் பண்ற அழகை பாத்தீங்கன்னு வைங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அதுதான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்தியாவின் சட்டமேதை. இந்த தேசம் இந்த மாதிரி அமைதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், heroism worship in politics is sure road to degradation and to eventual dictatorship. அரசியலில் நீங்க இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணீங்கன்னா, அவர் எதுவுமே செஞ்சிருக்க வேண்டாம், ஆனா ஒரு முதலமைச்சரா வந்தா போதும் அப்படின்னு அரசியல்ல நீங்க இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சர்வாதிகாரத்தின் பக்கம் போய் அதை நீட்டும் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர்.